பென்னி ஸ்டாக்ஸ் எப்பயும் சொல்கிறது தான். இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 4 மாதம் நான் போடுறதே கிடையாது பென்னி ஸ்டாக்ஸ். ஏன்னா சில பேர் நிறைய பேர் கேட்கவே இல்லை, அதான் உண்மை. கேட்டிருந்தா நான் போட்டிருப்பேன், கேட்கல. அதை எப்பயும் சொல்கிறது, அது வந்து ஒரு நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மினிமம் 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாம். 1 year 2 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஆனால் ஷேரோட ரேட் வந்து ₹1 தான் இருக்குது, 50 பைசா தான் இருக்குது, ₹3 தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ்ட்டில் தான் முடியும். என்ன பொறுத்த இப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வெறும் ₹2 தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 வாங்குவீங்க, ஒரு 10 பைசா 20 பைசா ஏறி இருக்கும், ஒரு சின்ன க்ரோத் இருக்கும், உடனே என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 1000 வாங்குவீங்க, இன்னொரு 500 வாங்குவீங்க. அப்படியே போய் ஒரு செகண்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் டோட்டலாக டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக லாஸ். அதுக்கு தான் சொல்கிறேன் பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு 6 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த தெரியும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். கிரவுண்ட் அப்சர்வேஷன் நல்லா பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டோட ஃபுல் லென்த் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு அந்த பென்னி ஸ்டாக் வந்து சும்மா சாதாரணமாக ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ₹2 போடுவாங்க, நாளைக்கு ₹10 வரும், ₹8 ப்ராஃபிட். 1000 ஷேர்னா பார்த்துங்க ₹8000 ப்ராஃபிட் இல்லையா? அந்த மாதிரி போவாங்க. பட் நார்மல் பீப்புள் அந்த பக்கம் போக வேண்டாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 10 பென்னி ஸ்டாக் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள். அதாவது எப்படி மூவ் ஆகுது மார்க்கெட்டை பாருங்கள், அவ்வளோ நான் வாங்கலாம் வேண்டாம். ஆஸ்ட்ரோ பயோசிஸ்டம்ஸ் 5.8, வாட் விசார்ட் ஃபுட் 6.2, லாங்ஸ்பர் இன்டர்நேஷனல் 8.1, அவாங்க் டெக்னாலஜிஸ் 2.1, காஷியாப் டெலிமெடிசன்ஸ் 9.8, முண்டுனுரு 6.7, Growington Ventures India 1.9, Acute Healthcare 5.3, Harrick Crankshafts 3.2, Starline PS Enterprises 8.3. இந்த கம்பெனிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்களா? எஸ், இதுதான் பென்னி ஸ்டாக்ஸு. அந்த கம்பெனியோட சர்க்கிளே சின்னது. ஸோ அவங்க வந்து எப்படி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸ்டார்ட் அப் கம்பெனியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 கம்பெனி தவிர இது எல்லா கம்பெனியுமே மேக்ஸிமம் வந்து 2024 2025 சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நம்ம நம்பலாம். பட் எப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் நம்ப முடியும். நீங்கள் அனலைஸாக பண்ணாமல் எனக்கு இதெல்லாம் பற்றி ரொம்பலாம் இது கிடையாது பிரதர், கேஷுவலாக போடுவேன், ஏன்னா ₹1 தானே ₹2 தானே சும்மா போட்டு பார்க்கணும் அப்படின்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிடும். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம், ஞாபகத்தில் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.